ஆக்சுவலா அகரம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி ஃபேமிலிஸ்லாம் இருந்திருக்காங்கன்னு நான் சொல்றேன். இப்போ நான் கடலூர், எனக்கு வந்து பஸ் சார்ஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 ரூபாய் இருக்கும். வந்து போக எனக்கு அட்லீஸ்ட் ஒரு ஆளுக்கு 300 ரூபாய் தேவைப்படும், 300 to 500 ரூபாய் தேவைப்படும் சாப்பிடுறது அப்படின்ட்டு. இதுவே திருநெல்வேலி, தூத்துக்குடி அது மாதிரி இருந்தால் ரொம்ப காசு அதிகமா இருக்கு, ஈவன் கவர்மெண்ட் பஸ்லேயே. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவ்வளோ காசுக்கு வந்து ஒரு ஃபேமிலியால எதுவும் பண்ண முடியாது. அப்போ அது அகரம் யோசிச்சுது. அகரம் இந்த அளவுக்கு பின்னாடி போய் யோசிக்கும். நீங்க முன்னாடி வாங்கிட்டு வந்துருங்க, வந்துட்டு அந்த டிக்கெட் கொடுத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு போற அந்த காசை அவங்க ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அகரம் தரும் அந்த காசு ஆக்சுவலா. ஸோ அது மாதிரி தான் வந்துட்டு நாங்கள் ப்ரொசீடியர் பண்ணுவோம். ஒரு வாட்டி நீங்கள் 10 வாட்டி உங்களை கூப்பிடுறாங்க, நீங்கள் 10 வாட்டி அந்த 10 வாட்டி அவங்க திரும்ப அந்த காசை தருவாங்க. அதுக்கப்புறம் அகரம் வந்து எல்லாமே செக் பண்ணிட்டு அகரம்ல இருந்து வீட்டுக்கு வந்து செக் பண்ணுவாங்க. ஹவுஸ் விசிட் மாதிரி பண்ணுவாங்க. நம்ம குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கு, ஃபேமிலி எப்படி இருக்கு அப்படின்ட்டு அகரம் ஒரு பார்வை அவங்களோட பார்வையை பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்துட்டு ஓகே இந்த பிள்ளையை நம்ம எடுத்து படிக்க வைக்கலாம், இந்த பிள்ளைக்கு நம்மளை விட்டா வேற யாரும் இல்லை அப்படின்ட்டு அவங்க யோசிச்சு அவங்க ஒரு சீட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்படிதான் எனக்கு வந்து சீட் கிடைச்சிச்சு. நான் பேசி நான் சென்னையில இருந்து வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் நான் சென்னைக்கு வரேன்.